கல்லூரி மைதானத்திலே இப்போது ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிகழ்வுடைய விருந்தினர்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி இந்த முன்பள்ளி சிறார்களுடைய பேண்ட் வாத்திய இசை விளக்கத்தோடு வரவேற்கின்ற அற்புதமான நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகை இந்த நிகழ்வுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் அன்புக்கு மதிப்புக்குரிய திருவாளர் இளம்பிரே அவர்களும் அவர்களுடைய பாரியார் மாணிப்பா இந்து கல்லூரியுடைய ஆசிரியர் அன்புக்கு மதிப்புக்குரிய திருமதி சிவசக்தி இளம்பிரே அவர்களும் அவர்களோடு இந்த நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்றார் மாணிப்பா இந்து கல்லூரியுடைய பிரதி அதிபர் அன்புக்கு மதிப்புக்குரிய திருவாளர் ராசரட்னம் வின்சன் அவர்களும் அவர்களோடு கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்றார் யாழ் மாவட்ட பாடசாலைகள் விளையாட்டு சங்கத்தினுடைய செயலாளரும் சிரேஷ்ட ஆசிரியருமான அன்புக்கு மதிப்புக்குரிய திருவாளர் நவர்ணம் சுகந்தர் அவர்களும் நிகழ்வுடைய விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்க எப்போது ஆரம்பமாகின்றது. விருந்தினர்களை வரவேற்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வு பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இந்த நிகழ்வுடைய ஆசிரியர்கள் இந்த விளையாட்டுக் குழுவினுடைய உறுப்பினர்கள் தவிர்ந்த ஏறியவர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு சென்று அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறார்கள். சர்வதேச முன்பள்ளி மாணவர்களுடைய பேண்ட் வாத்திய இசை முழக்கம் இந்த கால வேளையில் இனிமையாக எமது காடுகளுக்கு விருந்தளிக்கின்றது. அந்த வகையில் இந்த நிறுவனத்தை எக்ஸ்போரா நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அன்புக்கு மதிப்புக்குரிய திருவாளர் மகேந்திரா துஷ்யந்தன் அவர்கள் இசை முழக்கத்துடன் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட தொடர்ந்து இந்த மைதானத்திலே குடியேற்ற நிகழ்வுகள்
அனுபவிக்கின்ற ஏராளமான தேசிய சர்வதேச வீர வீராங்கனைகளை உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரராக திகழ்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய உடற்கல்வித்துறை விரிவுரையாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான அன்புக்கு மதிப்புக்குரிய திருவாளர் இளம்புரியன் அவர்களுடைய கரங்களிலே இருந்து இந்த தேசிய கொடி இப்போது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து The B4 International Preschool Sports and Games Competition 2025, respecting the rules and regulations. அற்புதமான முறையிலே சத்திய பிரமாண நிகழ்வு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அந்த சத்திய பிரமாண நிகழ்வினை Good morning to you all. I declare open the B4 International Preschool Annual Athletic Meet. B4 International சர்வதேச முன்பள்ளி பாடசாலையினுடைய வருடாந்த இல்ல மெய்வெளிநர் நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. To invite all the guests to the annual food meet 2025. Welcome to you. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். B4 பாடசாலை மாணவர் சேவை உங்கள் அனைவரையும் வருக வருக மனப்பாசல மேனிப்பாய் அகில் அன்மைநாத கரண கூட்டசனனுக்காய் வாசிக்க கீத உடவத பிரேமா ஔதாந்த ஆராதன் கிதிமத மம கஸ்மினி ඔබ සම තරාවෙන් පුලිකනෝ ඉස්සුරි. I warmly welcome you all for our annual Sports Meet 2025. Every year we are conducting this celebration in a grand scale to give chances to everyone show their talents. Finally, the day has arrived to put an end to our eager waiting and the preparation for this event. With great pleasure and satisfaction, I stand before you to deliver my welcome speech about our most awaited event. I am very glad to welcome our dear chief guest, Mr. M. Ilambrayan, Lecturer Physical Education, University of Jaffna, Mrs. Sivasakti Ilambrayan, Teacher, Manipal Ladies College. A warm welcome to our special guest, Mr. Rasaragnam Vincent, Vice Principal of A. Manipal Hindu College. I welcome our guest of honor, Mr. Navaratnam Sugandhan, Senior Teacher, Physical Education, Secretary of Jaffna School Sports Association. Also, I am very happy to welcome the Managing Director of Explorer Education Center, Mr. Magendra Dushandar, our coordinator, Mrs. Bhargavi Dushandar. It's with great pleasure I welcome our advisor, Mrs. Suppaya Ganeshalingam, retired Assistant Director, English Baligam Zone. Our advisors, Mrs. Kosala Gulabalasingam, retired ADE Physical Education, and the Career Guidance Officer, Zone Valigama. Mr. Nadaraja Ravindran, retired Principal, Vayabalan RCTM School, and the advisor of B4 International Preschool, Sitangani. Also, I would like to welcome Mr. Mageshan Bhagirathan, Director B4 International School, Jaffna. I welcome Mr. Amidalingam Amidayan, Coordinator B4 International Preschool, Malaga. A warm welcome to our teacher in charge, Mrs. Gurujandi Ranjit Kumar, Senior Teacher B4.
மூலமாக உங்களை கரகோஷம் செய்து இந்த சின்னம் சிறியவர்கள் உற்சாகமே கைகளை கட்டி அவர்கள் மகிழ்ச்சி பரிசுப்படுவதில்லை. ஆவங்கே ஒரு இல்லம் போட்டியை நிறைவு செய்திருக்கின்றது. அந்த நிறைவு செய்த கம்பீரத்தோடு அந்த நாற்காலியிலே ஒருவர் அமைந்திருக்கின்றார். மஞ்சள் நிறத்திலான கிங்ஸ் அணியினர் முதலாவது இடத்தை தவறாக்கி இருக்கின்றார்கள் தெரிகின்றது. இரண்டாவது நிலை அடைந்திருக்கின்றது சிவப்பு நிறம், தொடர்ந்து பச்சை, நீலம் என 4 இல்லங்களுடைய போட்டிகளும் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. எங்கே வீடு ஒரு உற்சாகமான கரகோஷம். எங்க சின்னம் சிறியவர்கள் 4 தலைவர்கள். இவர்களுடைய இந்த திறமை எதிர்காலத்தில் நிச்சயமாக புலப்படும். அந்த விளையாட்டு விழா நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற இந்த வேளையில் பிளே குரூப் மாணவர்களுக்கான வெற்றி கிண்ணம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த வெற்றி கிண்ணத்தை பெறுகின்ற மாணவர்களோடு அவர்களுடைய பெற்றோர்களையும் அழைத்திருக்கின்றார்கள். பிளே குரூப் மாணவர்களுடைய பெற்றோர்கள் இந்த பரிசு மேடைக்கு முன்பாக வருவதற்காக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உற்சாகமான முறையிலே இந்த விளையாட்டிலே நிகழ்வுகள் இந்த மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விறுவிறுப்போடும் சுறுசுறுப்போடும் மாணவர்கள் அங்கே இந்த பந்துகளை தெரிவு செய்திருக்கின்றார்கள். நிறைவுக்கு வந்திருக்கின்றது போட்டி. நேர்த்தியான வெற்றி கைதல் இந்த போட்டியுடைய வெற்றியாக அமையப்பட இருக்கின்றது. பந்தை எடுத்து செல்லுதல், பரிமாற்றுதல், பேட்டு கைதல் என்கின்ற வலைப்பந்தாட்டத்தினுடைய அடிப்படை திறன்களை இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த சின்னம் சிறிய வயதிலே வழங்கி இருக்கின்றார்கள். மிக அற்புதமாக இந்த விளையாட்டு நிகழ்வு அமைந்திருக்கின்றது. உற்சாகம் ஊட்டிக் கொண்டிருங்கள். உங்களுடைய இந்த சின்னம் சிறியவர்கள்
4 சர்வதேச விளையாட்டு வீராங்கனைகளாக திகழப் போகின்றார்கள். ஆம், சிறப்பான முறையிலே தேர்ச்சி செய்யப்படுகின்றது. எந்த அணியினர் வெற்றி பெறப் போகின்றார்கள், யாராக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். மிக நேர்த்தியான போட்டியாக அமைந்திருக்கின்றது. ஆண்களை காட்டிலும் பெண்களை வேகமாக இருக்கிறார்கள். இங்கே ஒரு அணி நிறைவு செய்திருக்கின்றது. முடிவு நடுவர்களுடைய கையிலே. பார்ப்போம் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இசைவும் அசைவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மேக்கப் டீம் உற்சாகமான முறையிலே அந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆடு அறிவித்து அலங்கரித்து அந்த போட்டியை யார் நிறைவு செய்கின்றார்கள் என்று பார்ப்போம். இந்த போட்டியை மிக கவனமாக கண்காணியுங்கள். ஏனென்றால் எல்லோருடைய பெற்றோர்கள் ஆவலோடு இருக்கின்றார்கள். எந்த அணியினர் வெற்றி வாகை சூடப் போகின்றார்கள் என்று. ஒரு அணியினர் முன்னிலையை பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு நேரமும் தங்களுடைய நிறத்தை நான் சொல்லவில்லை என்கின்ற கோபம் அவர்களுக்கு. அதனாலே வீறு கொண்டெழுந்து இந்த போட்டியிலே முதல் நிலை அடைந்திருக்கின்றார்கள். பார்ப்போம் அந்த முதல் நிலை உண்மையிலே முடிவாக தொடர்ந்து இந்த மைதானத்திலே மிக சிறப்பான ஒரு போட்டியாக அமைய இருக்கின்றது. அனிமல் ரேஸ், மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்று சொல்கிறார்கள். குரங்கு ஒரு அனிமல்ஸ் வகையை சேர்ந்தது. அந்த வகையிலே மனிதன் மிருகத்தில் இருந்து தோன்றினான் என்பதை மீண்டும் இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த மிருகங்கள் போன்று தங்களுடைய உடைகளை அலங்கரித்து மிருகங்களாக மாற்றம் பெற்று அந்த மிருகத்துக்கான உணவை தாங்களே தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்பது போட்டி நிபந்தனையாக அமைந்திருக்கிறது. இந்த போட்டியிலே முடிவிடங்களை உணவுகளை தாங்களே தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அங்கே முகமூடி அந்த நீளத்தை தீர்மானிக்கின்றது. என்ன அடையாளம் ஒன்று? ஆம், கரடியா, சிங்கமா,
பூர்ணமாக வந்திருக்கின்றது. தொடர்ந்து எமது வீட்டினுடைய காவலர் நாய் மூலம் அணிந்து ஒரு மிருகம் முயல்களாக நாய்களாக கரடிகளாக தங்களை அடையாளப்படுத்தியிருந்தார்கள் இந்த மாணவ செல்வங்கள். முயல் என்றால் ஜரன். மிருகம் தனது உணவை சரியாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும், அதுதான் நிபந்தனை. யானை கரும்பு, அப்படித்தான் கம்பா கரும்பா. வேகமாக வேகமாக ஆசிரியர்கள் உற்சாகம். ஓடுங்கள் ஓடுங்கள். இறுதி இடத்தை நிரம்புகின்றது போட்டி. யார் இந்த என்னதான் செய்தாலும் சில வேளைகளிலே சிக்கல்கள் வருவதுண்டு. சிறிது கைதடவி இருக்கின்றது. போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இந்த புகையிரதங்கள் நேர்த்தியாக ஓடுகின்ற புகையிரதங்களே வெற்றி பெறும். சில புகையிரதங்கள் பாதையை விட்டு விலகி செல்கின்றது. சில வேளைகள் விபத்துக்கள் ஏற்படலாம். தயவு செய்து அந்த புகையிரதங்கள் உங்களுக்கான பாதை ரயில்வே ட்ராக் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தால் செல்கின்ற பொழுது நீங்கள் குறித்த இடத்தை அடைய முடியும். புகையிரதங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. இந்த மஞ்சள் வர்ணத்திலான புகை ரதம் வேகமாக செல்கின்றது போல் தெரிகின்றது. பார்ப்போம். புகையிரதங்கள் உங்களுடைய கடமையிலே செல்லுங்கள். முடிவிடத்தை அடைந்திருக்கிறது. பெற்றோர்கள் ஆவணமாக இருக்கின்றார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த அறிவிப்பாளருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எல்லாம் நடுவராக இருக்கின்ற ரேவதி அவர்களே நீங்கள் ஆட வேண்டும். இப்போது நாங்கள் போட்டியை பார்ப்போம். 15 வருடங்களுக்கு மேலாக மத்தியஸ்தம் வகிக்கின்ற ரேவதி அவர்கள் இதனுடைய பிரதம தீர்ப்பாளர். அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே இந்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். திருவாளர் அன்புக்கு மதிப்புக்குரிய ராசரத்னம் கிம்சன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களுக்கான நினைவு பரிசு இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. இந்த நினைவு பரிசை பொறுத்தவரையில் மானிப்பாய் டிவோர்ட் சர்வதேச பாடசாலை வருடம் தோறும் இங்கே வருகின்ற விருந்தினர்களை கௌரவப்படுத்தி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்புவது வழக்கமாக கொண்டது. அந்த வகையில் இந்த வருடம் அந்த நிறுவனத்தினுடைய பதிப்பாளர் அன்புக்கு மதிப்புக்குரிய திருவாளர் துஷ்யந்தன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இவர்களுக்கான நினைவு பரிசில் இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. இல்லங்களுடைய முதல் எழுத்துக்கள் அலங்காரம் எடுக்கின்ற நிகழ்வாகவே இது அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய இல்லங்களுடைய முதல் எழுத்துக்களை நான் இருக்கின்ற பூக்கொத்தை கொன்று அலங்கரிக்க வேண்டும். பாபம் எந்த அணி வெற்றி கூம்புகளை பரிமாற்றுகின்ற நிகழ்வு. புத்திசாலித்தனமாக அந்த கூம்புகள் பரிமாற்றப்பட வேண்டும். அற்புதமாக அமைந்திருக்கின்றது இந்த நிகழ்வு. அங்கே பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கின்றது.
அழகான முறையிலே பரிமாற்றி இருக்கின்றார்கள். முடிவுகள் நாங்கள் அறிய தரப்போவதில்லை. சண்டைக்கு வராதேங்கோ, எல்லாம் பஸ்ட் அடிக்கக்கூடாது. பச்சை நிற ஆசிரியர்கள் ஆக்ரோஷத்தோடு இருக்கிறார்கள். பார்ப்போம் எந்த இல்லம் முதலாம் இடம். பரிமாற்ற அந்த பரிமாற்றத்தினூடாக இங்கே இருக்கிற நினைக்கிற ஃபிஷ் டேங்க் போல இருக்கிறது. அந்த ஃபிஷ் டேங்க் ஃபுல்லா நிரப்போம், ஃபுல்லா நிரப்போம். ஏராளமான நீர் இருக்கிறது. பார்ப்போம். நாங்கள் எல்லாம் நீர் நிரப்புதல் என்றால் போட்டியிலேயே நீர் நிரப்புதல் பார்த்திருக்கின்றோம். முதல் தடவையாக ஒரு ஃபிஷ் டேங்க் நீர் தொட்டி நீரினாலே நிரப்பப்படுகின்றது. அந்த நீரிலும் ஒரு மகிமை இருக்கின்றது. அந்த நீரிலே என்ன மகிமை என்றால் பச்சை நிறம், பச்சை நிற தண்ணீர், சிவப்பு நிறம், சிவப்பு நிற தண்ணீர், அதுபோன்று நீலம் நிறம், மஞ்சள் நிறம் தங்களுடைய வர்ணங்களுக்கு ஏற்ற நிறத்திலே தண்ணீர்கள் அமைந்திருக்கின்றது. மஞ்சள் நிறம் கொஞ்சம் காணாதமாக இருக்கிறது. மஞ்சள் காணாத கூட்டு இணைந்த செயற்பாடு உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யும். இப்போதெல்லாம் கொலாபரேஷன் சொல்கிறார்கள். இந்த கூட்டுழைவு கட்டுகளின் ஊடாகத்தான் மாணவர்களை விருத்தி செய்ய முடியும் என்கிற நோக்கத்தோடு இந்த குழு விளையாட்டு செயற்பாடுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆம், வாளியிலிருந்து தண்ணீரை பெறுபவர் ஒரு நேர்த்திகரமான ஆளாக இருக்க வேண்டும். 4 அணிகளிலுமே மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஆசிரியர்கள் கத்தினார்கள். இப்போது நடுவர்களும் சேர்ந்து கத்துகின்றார்கள். இன்னும் இந்த விளையாட்டிலே ஒரு சூடு பிடித்திருக்கிறது. நடுவர்கள் கூட அவதாரமாக செயற்படுங்கள். இல்லாதே நீங்கள் பச்சையத்தான் முதலாமிடம் போறீங்களாம நீங்க கம்பளையும் வந்திருக்கிறீங்களுக்கு அவதாரமாக செயற்படுங்க. அப்புறம் விளையாட்டு போட்டிகள் முடிஞ்ச அப்புறம் பிரச்சனை வரக்கூடாது. அமைந்திருக்கின்றது. உற்சாகப்படுத்துவோமா? கையை தட்டுங்க. முடிக்கப்படும். வீட்டை யோசிக்கிறேன், கையை தட்டி இருக்கிறாங்க. ஒரு நிறம் போட்டி இடத்தை அடைந்திருக்கின்றது. நான் நினைத்தேன் ஆரம்பத்தில் கூறிய பொழுது மஞ்சள் நிறம் கொஞ்சம் நிறம் காணாது என்று. ஆனா டேங்க் நிறைஞ்சா தான் தெரியுது அவர்கள் எப்படி மங்களகரமா இருக்கிறார்கள் என்று. ஆம், முடிஞ்சது போல ராக்கெட். இந்த சண்டைகளை மாறாங்கள். ராக்கெட். அடுத்தது பாரதியார் பெண்களுக்கு புரட்சி செய்தவர், பெண்மையினுடைய அடிமைத்தனங்களை போக்கிய ஒருவர், பெண்ணினுடைய கையை பிடித்துக் கொண்டு வார. அவரை தொடர்ந்து ஔவை பாட்டி என்று நான் நினைக்கின்றேன். அதனை தொடர்ந்து மரம் சுனிதா வில்லியம்ஸ் வந்திருக்கிறார். அவ மாதிரி தான் கிடக்கு போல எனக்கு. பொறுத்தவரையில் போட்டிகளில் வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, இந்த போட்டியில் பங்கு பெறுவதுதான் அவர்களுக்கு முதல் படியாக அமையும். நாங்கள் பங்கு பெறாத இருந்ததாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. இந்த நிலாவிலே கால் வைத்தவன் யார் என்று கேட்டால் எல்லோருக்கும் தெரியும். நிலாவிலே கால் வைத்தது ஆம்ஸ்ட்ராங் என்று. ஆனால் நிச்சயமாக நிலாவிலே கால் வைப்பதற்காக அனுப்பப்பட்டவன் ஆம்ஸ்ட்ராங் அல்ல, ஆக்ஸ்டியன் என்ற ஒருவர் தான் அனுப்பப்பட்டார். ஆனால் அங்கே விண்வெளியிலே சென்றவுடன், நிலாவிலே சென்றவுடன் கால் வைப்பதற்காக ஆல்ட்ரியனுக்கு கோல் கொடுக்கிறார்கள். ஆல்ட்ரியனுக்கு
அங்கே அன்றைய ஒரு நிமிடம் யோசித்தான். கீழே விழுந்தால் செத்துருவோமோ எரிஞ்சிருவோமோ என்னவென்று யோசித்தான். அடுத்ததாக அங்கே ரெடியாக இருந்தால் நீல் ஆன்சோமுக்கு கட்டளை கொடுத்தார்கள். கெட்டவன் அவன் உடனே குதிச்சுட்டான். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தெரிந்தவர்கள் எதிர்காலத்தினுடைய தேசிய சர்வதேச வீராங்கனைகளுக்காக வருவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் இங்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றோம். உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொள்வீர்கள். அங்கே ஆம்ஸ்ட்ராங் கேட்டார்கள், இந்த உலகத்திலே இவ்வாறான ஒரு சாதனை படைப்பது எவ்வாறு உங்களால் முடிந்தது என்று. அவன் அதற்கு சொன்னாலாம், டைம் என்று. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே ஆசிரியரா மாணவரா ஓடுகிறார் என்று தெரியவில்லை. 2 பேருமே சேர்ந்து ஓடுகின்றார்கள். பார்ப்போம் எந்த அணியினர் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் என்று. ஒரு புஷ் அப் இருக்கத்தான் வேணும். அதுக்காக புள்ளைய தள்ளி கொண்டு போகிறாரு. பார்ப்போம் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று. நடுவர்கள் குழாம் தயாராக இருக்கிறார்கள். ஆசிரியர்களை காட்டிலும் இப்போது பெற்றோர்கள் 100 நடை போட்டு உள்ளே வந்து ஓடி விடுவார்கள் போல் தெரிகின்றது. அதற்காகத்தான் நாங்கள் உங்களுடைய கொட்டைகளை எல்லாம் போட்டிருக்கிறோம். அதை விட்டு உள்ளே வந்து விடாதீர்கள். இறுதி நேர நிகழ்வுகள் உற்சாகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓகே, அடுத்தால் சொல்லுங்க, உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் யார்? என்ன வேடம் அணிந்திருக்கிறீங்க? வெள்ளை பூச்சி தாக்கினால் தேங்காய் தர முடியாது. தேங்காய் விளையாடி வித்தது என்ன காப்பாது என்ன காப்பாற்றுவார். ஆம், இப்போது இருக்கிற மிகப்பெரிய சவால் தேங்காய்களுடைய விலை அதிகரிக்கிறது. அதற்கு இந்த பூச்சிகளுடைய தாக்கம் காரணமாக அமைந்திருக்கிறது. இப்போது தேங்காய் எல்லாம் லீஸ்ல வேண்டாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. பொருள் எல்லாம் அடவு வைத்து தான் தேங்காய் இருந்து பாதுகாப்பு, தேங்காய் விலையை குறைப்போம். தொடர்ந்து அவை பாட்டி சொல்லுங்க. அவை பாட்டு ஆட்டி சூடு அவந்த தேவரே ஏற்றி ஏற்றி சொல்லவும் ஜாம. ஆம், அவ்வை பாட்டி அவர்கள் ஆத்தி சூடி சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் மறந்திருப்பியல், ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை மிச்ச நேரம் மறந்து போன. ரைட், அடுத்த போவோம். சிவபெருமான் சொல்லுங்க. மாரிப்பாய் சிவபெருமானா மருதடி பிள்ளையார் என்று நினைச்சேன். உலகை பார்த்தவர் நான் தான். உலகை காக்கின்ற ஒருவர் சிவபெருமான் வடிவா சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து சொல்லுங்க. சரி, முடிய கொடுங்க. ரொட்டேஷன் வேண்டும். நான் நினைக்கிறேன் ஆடைகளுடைய வெளியேற்றம் இவ்வாறு ஆடைகளை தயாரிக்கலாம் என்றதான் என்ன மனதில் தோன்று. வழியா பாருங்க, நம்ம வருஷத்துக்கு உதவும். பொலித்தீன் வந்திருக்கிறார். பாப்போம் என்ன சொல்றார். பொலித்தீன் சொல்லுங்க. நமது பிரதேசத்தை ஆட்கொள்கின்ற ஒன்று இந்த பொலித்தீன் பாவனை.
பொலித்தீன் பாவனை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நான் மௌனமா இருக்கிறதால நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறீங்களா, மௌனமா இருங்கோ. அதில் அடுத்தது அவ்வை கிளாவி நம் கிளாவி அவ சொல்றாங்க மக்கள் அங்கால எடுக்கலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்தாள் ஔவையார் அதிகம் பேச மாட்டார்னு சொல்றது இப்ப நான் நம்புறேன். பாரதியார் பெண் விடுதலை பெற்று தந்தவர். நிறைய பாட்டு பாடிக்கிறேன், ஒன்று பாட்டு பாட போறேன். வெரி குட். அச்சமில்லை 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 மீது வானில் என்று வீடு கண்ட போரிடம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. தமிழர்களுடைய ஒரு விடிவுக்காக போராடிய பாரதியார். தொடர்ந்து V4 ராக்கெட். நான் நிறைய ராக்கெட்டுகள் பார்த்துருக்கிறோம். இது V4 ராக்கெட்டா? வழியா பாருங்க, மறைக்காங்க. சரி, இந்த V4ல ஏராளமான சேவைகள் இருக்குது. ராக்கெட் சேவையும் ஆரம்பிக்க போறாங்களாம். அதான் சொல்லி இருக்கிறாங்களே. ஒரு உற்சாகமான கரகோஷம். கையை தட்டுங்க, வீட போறோம். இப்ப எங்களுக்கு தேவையான விஷயம் முதலாளி எல்லாருக்கும் தேவையான இந்த GPT என்று சொல்றது என்னத்தை கொடுத்தாலும் அப்படியே தரும். அதனாலதான் இப்ப நாங்கள் எல்லாம் சும்மா வேலை செய்கிறோம். தொடர்ந்து சுனிதா வில்லியம்ஸோட மீண்டும் ஒரு தடவை பேசுவோம். Coming from America, I went to space with my friend and enjoyed the journey. உண்மையிலே சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்றார். தான் சந்திரனுக்கு போய் சேஃபா வந்திரன்னு சொல்லுகிறார். வேண்டுமாங்க இந்த போட்டியாளர்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம். மிக சிறப்பான ஒரு வினோத உடை நிகழ்வை வடிவமைத்திருக்கிறார்கள். இதை ஏற்பாடு செய்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள். எப்போது பரிசுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் வலிகாமம் கல்வி வலயத்தினுடைய முன்னாள் உடற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர். ஏராளமான விளையாட்டு வீர வீராங்கனைகளை உருவாக்கியது மாத்திரமல்லாமல் எத்தனையோ உடற்கல்வி ஆசிரியர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கைக்கான பணிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்த ஒருவர். இப்போது V4 சர்வதேச முன்பள்ளியோடு இணைந்து ஏராளமான புது புது விளையாட்டுகளை கொண்டு வந்து இந்த பாடசாலையினுடைய விளையாட்டு செயற்பாடுகளை மிக கச்சிதமான முறையிலே செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற கோசலை குலபாலசிங்கம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எமது பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்கே அவாவுக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம். புது புது விளையாட்டுகள், நவீன விளையாட்டுகளை உட்புகுத்துகின்ற ஒருவர். இந்த முறையில் நான் நினைக்கின்றேன் வலைப்பந்தாட்டத்தினுடைய அடிப்படை திறன்களை கொண்டு வந்து அந்த பந்து பரிமாற்றம், பேட்டுக்கு எய்தல் போன்ற புது நுட்பங்களை எல்லாம் புகுத்தி இருந்தார். அவருக்கு மீண்டும் நமது பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரமும் இந்த வர்ண பகவான் உங்களுக்கு ஒரு கயிறு இருக்கு, அங்காலே ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறு அந்த கோட்டை தாண்டி அங்கால போனா தான் மீன். அது மட்டும் நீங்கள் இழுக்கும். சரி, இது சென்டர் மார்க் சரிதானே? அதே மாதிரி அந்த கயிறு இந்த கோட்டை தாண்டி அங்கால போனா தான் ஆக்கிரமிப்படும். விசிலுக்கு தான் நீங்கள் விசில் அடித்தா அது ஆக்கிரமிப்படும். மற்றது அந்த இலத்தை கொண்டு நீங்கள் மூவ் பண்ணோன்னு நின்ற இடத்துல இருந்து
இந்த கைத்துக்கு முன்னாடி கை வந்து இழுக்கலாம். நீங்கள் வந்து இழுத்து கொண்டு மூவ் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல வந்து கையில் இழுத்து சரி உங்களுக்கு இழுத்து கொண்டு மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து கையில் இழுக்கலாம். சரி இழுத்து கொண்டு நீங்கள் தான் மூவ் இந்த கோட்டுக்கு இஞ்சாலும் கை பிடிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போகணும். கயிறு நீளமாக இருக்க கொஞ்சம் டிஸ்டன்ஸாக பின்னுக்கா பிடிச்சிங்கன்னா இது இந்த ஃபவுல் உங்களுக்கு வராமல் பாதுகாத்து கொள்ளலாம்.